ரிஷபராசிக்காரர்களுக்கு காளை ராசின்னு பேர். இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய யோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆண்டு மிகச்சிறந்த யோகங்களை பெறக்கூடிய ராசியாக ரிஷபராசி இருக்கு. காரணம், இந்த பராபவ தமிழ் புத்தாண்டுல ரிஷப ராசி தான் ஆண்டுடைய லக்னமாவே வருது. ஆகவே இவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கும். இதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிடணும், 2 சுபக்கிரகங்களுக்கு நடுவிலே ரிஷபராசி இந்த ஆண்டு இருக்கு. ஒரு பக்கம் சுக்கிரன், இன்னொரு பக்கம் குரு. சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு நல்ல பண வருமானத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் பெற்ற கிரகம். இப்போ ஒரு பக்கத்தில் சுக்கிரன் இருக்காருன்னா, ஆண்டு துவங்கும் போதே பண வருவாய்க்கான சில வாய்ப்புகள், ஒரு திட்டங்கள், இல்லை ஒரு சொத்தை வைத்து பணம் வருது, இப்படி ஏதாவது ஒரு திட்டம் உங்க மனசுல வச்சுக்கிட்டு இருப்பீங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, லக்னத்திற்கு அடுத்த கட்டத்தில் குரு பகவான் இருக்கிறார், பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர். ஆக லட்சமாக பணத்தை கொடுக்கக்கூடியவரும், கோடியாக பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடியவரும், கோடி கோடியாக கொடுக்கக்கூடியவரும் 2 கிரகங்களும் உங்களை சூழ்ந்திருக்கிறார்கள். அப்படிங்கிற போது பொருளாதார ரீதியில மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த பராபவ ஆண்டிலே பெறப்போகிற அற்புதமான ராசி நம்மளுடைய ராசி. அப்போ இந்த ஆண்டு மிகச்சிறந்த வெற்றி உங்களுக்கு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் நீங்க கேட்டீங்க, திருமணம் எப்படி இருக்க போகிறது. ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்க. குருபலம்னு சொல்றோம். அந்த குரு பகவான் இப்போ 2ஆம் இடத்துல இருக்கார் ஆண்டு துவங்குகிற போதே. அவ நல்ல முறையில திருமணம் கூடி வரும், உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ. ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்பவே திருமணம் சிலருக்கு கைகூடி நடந்திருக்கும், நடக்காதவர்களுக்கும் இப்பொழுது திருமணம் கைகூடும். உங்க வீட்டிலேயே பிள்ளைகளுக்கோ பேரன் பேட்டிகளுக்கோ யாராவது திருமண பருவத்திலே இருந்தால், சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களுக்கும் திருமணம் கைகூடக்கூடிய அற்புதமான யோகம் உண்டு. திருமணத்திலே தடைகள் இருந்தால் ஆன்மீக ரீதியாக அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று நந்திக்கும் சிவனுக்கும் விளக்கேற்றி வந்தால் நல்ல முறையில் அந்த வகையில திருமண விஷயத்திற்குரிய பரிகாரம் இது உங்களுக்கு கைகூடி வரும். இந்த வருடம் குரு பெயர்ச்சியும் சரி, ராகு கேது பெயர்ச்சியும் சரி, இவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும்? ஏன்னா நீங்க பொருளாதார சூழல்ல அவங்க ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை சந்திப்பாங்கன்னு சொன்னீங்க. அப்ப குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்? அது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி ரிஷபராசிக்கு 3வது ஸ்தானத்துக்கு வந்து உட்கார்றார். இந்த குரு பகவான் எப்படிப்பட்டவர்னா, ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதி, லாபாதிபதி, அவர் வந்து 3வது ஸ்தானத்தில் உட்கார்றார். அப்படிங்கிற போது நல்ல பணப்புழக்கம் உங்களுக்கு ஏற்பட்டுரும். பழைய சொத்தை விற்பீங்க, புது சொத்து வாங்குவீங்க, அப்படிப்பட்ட யோகம் எல்லாம் வந்துடும். ஆனா 3வது ஸ்தானத்தில் குரு வருகிறார் என்றால் இளைய சகோதரனோடு சில பிரச்சனைகள் இருக்கும். அப்ப குடும்ப உறுப்பினர்களை கலந்து ஆலோசனை செய்து முடிவெடுப்பது என்பது உங்களுக்கு நல்லது. ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, பலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு, வெளி மாநில வாய்ப்பு கிடைக்கும். இப்போ ஃபாரின்ல போய் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நல்ல கூடி வரும். சார், நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி வருமானம், இப்போ படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கைகூடி வரும். அதே போல வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் சிலருக்கு, நிறைய பேருக்கு அந்த மாதிரி அமைப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. இப்படி இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். நீங்க ராகு கேது பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிடும் போது, இப்ப கேது பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார், ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். இது சில நெருக்கடிகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கும். தேக ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் இருக்கும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் நெருக்கடிகள் இருக்கும். அதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு ஆல்ரெடி. உங்கள் உடல் நலத்துல அக்கறை எடுக்கணும் இந்த ஆண்டு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனேங்கிற உடல் நலத்தில் அக்கறை எடுத்தால் பராபவ ஆண்டு அற்புதமான ஒரு நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமையும். இந்த வருடம் நிச்சயம் ரிஷபம் ராசி போக வேண்டிய கோவில், பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னவா இருக்கும்? ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு 10ஆம் இடத்துல சந்திர பகவானும் ராகு பகவானும் தொழில் நிமித்தமான ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும். 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். தாயாருடைய உடல் நலத்துல அக்கறை எடுக்கணும், இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும், புதிய சொத்து வாங்கிடுவீங்க, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணிடுவீங்க, இந்த நல்ல செய்தியெல்லாம் இருக்கு. ஆனா ஹெல்த் ஒரு பக்கம், தொழில்ல வந்து ஒரு நெருக்கடி ஒரு பக்கம், அப்படி அம்மாவுடைய உடல் நலத்துல சில பிரச்சனை, உங்க ஹெல்த் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த விஷயங்களுக்கு எங்களுக்கு ஒரு பரிகாரம் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா,
நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அண்ணாமலையார், உண்ணாமுலை அம்மன். திருவண்ணாமலை அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்மனையும் பௌர்ணமி தினங்களில் வழிபடுவதும் மிகச்சிறந்த பலன்களை தரும். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் போய் வழிபாடு செய்வதும் கிரிவலம் வருவதும் மிகச்சிறந்த பலன்களை பராபவ ஆண்டிலே ரிஷபராசிக்காரர்களுக்கு உருவாக்கி தரும். அப்படிங்கிறதுதான் உண்மையான விஷயம். பொதுவா இந்த 2026 தமிழ் புத்தாண்டு என்னவெல்லாம் மாற்றங்களை மக்களுக்கு கொண்டு வரப்போகுது? இந்த 2026ஆம் ஆண்டுல வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு பேரு பராபவ வருஷம் அப்படின்னு பேர். ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு இருக்கும். அப்படி பராபவ தமிழ் புத்தாண்டு என்பது மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60 ஆண்டுகள், அதுல இது 40வது ஆண்டு. இந்த ஆண்டுகளை பற்றி சொல்கிற போது கால்நடைகள் நல்ல செழிக்கும், பிற்பாதையில நல்ல மழை வளமும் இருக்கும் அப்படின்னு இடைக்காடர் பாடியிருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தமிழ் புத்தாண்டை வச்சுக்கிட்டு தான் பஞ்சாங்கம் கணிப்பது, இந்த வருடத்து பலன்களை சொல்வது அப்படிங்கிறதுலாம் உண்டு. ஒவ்வொரு வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிற போது அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா நாளுமே நம்ம என்ன பண்ணோம், பஞ்ச அங்கங்களை வழிபடணும். அதுதான் பஞ்சாங்கம். பஞ்ச அங்கங்கள்னா திதி, வாரம், கரணம், யோகம், நட்சத்திரம். இந்த 5ஐயும் நவக்கிரகங்களையும் வழிபட்டுட்டு நம்ம டெய்லி நம்மளுடைய வேலைகளை தொடங்கினால் 100% நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படி பராபவ ஆண்டு தொடங்கக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமை. அப்படி செவ்வாய்க்கிழமைனா என்ன சிறப்பு? இந்த ஆண்டு மக்கள் முருகப்பெருமானை மிகவும் விரும்பி வழிபடுவார்கள். எங்கெல்லாம் முருகன் தலம் இருக்கிறதோ அங்கு மக்களுடைய கொண்டாட்டங்கள் அதிகமாக இருக்கும். முருகப்பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வரும். அதே போல இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய நட்சத்திரம் கும்பராசி, சதயம் நட்சத்திரம். அப்போ சதயம் நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த ஆண்டு தன்னுடைய செயல்பாடுகள்ல ரொம்ப கவனமா சிந்திச்சு அவங்க செயல்படணும். அதே போல சந்திரன் ராகு இந்த ஆண்டு சேர்ந்து பிறப்பதனால மக்களுக்கு மனசுல சலனங்கள் நிறைய இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஆண்டுடைய கரணம் கௌலவம் கரணம். ஆகவே வாராகியை வழிபடக்கூடியவர்களுக்கு, கௌலவம்னா பன்றின்னு அர்த்தம், கௌலவ கரணத்தில் ஆண்டு பிறப்பதனால் வாராகியை வழிபடக்கூடியவர்களுக்கு பெரிய வெற்றி வரும். தங்கத்தின் விலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு 10,000ற்கு கீழே தங்கத்தின் விலை குறைய போகுது. என்னங்க விலை குறையும்னா என்னங்க பண்றது? தங்கத்தின் விலை கூடாதுன்னா 10,000 ரூபா குறைஞ்சு 30,000 ரூபாய்க்கு மேல தங்கத்தின் விலை ஏறிடும். ஆகவே தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது இந்த ஆண்டு மிக பெரிய சிறப்பு. இன்னொரு மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட். மண்ணுல பணத்தை போடுறதும் பொண்ணுல பணத்தை போடுறதும் இந்த ஆண்டு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய நிலையை பார்க்கிற போது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டுங்கிறதுனால பெண்கள் மிக கவனமாக இந்த ஆண்டு இருக்கணும். நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போர் மேகங்கள், குண்டு மழைகள் அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பெட்ரோல் தட்டுப்பாடு இப்படிலாம் இருக்கு. இது தீருமா? நம்மளுடைய முக்கியமான கேள்வி இல்லையா? பராபவ ஆண்டுல இந்த ஆண்டு ஜூலை மாதம் வருகிற போது, ஜூன் மாதம் முடிகிற போதே எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்தியாக ஆரம்பிச்சிடும். அதே போல மிக முக்கியமான ஒரு கிரகநிலை இந்த ஆண்டு குரு பகவான் மிதுனம், கடகம், சிம்மம் என்ற 3 ராசிகளில் பிரவேசம் செய்கிறார். ஆகவே இந்த ஆண்டு பிற்பகுதியில பணப்புழக்கம் ரொம்ப நல்லா இருக்கும். மக்கள் நிறைய சேமிக்க தொடங்குவார்கள். அதே போல கார்கள் வாங்கக்கூடிய ஆர்வம், புதிய வகை கார்கள் வரக்கூடிய யோகம் உண்டு. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார் வாங்குவாங்க. அப்படி ஒவ்வொரு ராசியுமே இந்த ஆண்டு இந்த வகை கார் வாங்குவார்கள், இப்படி முன்னேறுவார்கள் என்று தனிச்சிறப்புகள் இருக்கு. நம்ம ராசி பலன் உங்களுக்கு சொல்லும் போது அதையும் நான் சொல்ல போறேன். அதே போல இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தொழில் வளம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு ஏற்படும். மக்கள் எல்லாமே டிஜிட்டல் மயமாக பணத்தை செலவழிக்கிறதுங்கிறது டிஜிட்டல் மயமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது இருக்க போகுது. ஆக இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல வளம் தரும் ஆண்டு. நோய் விஷயங்கள்ல மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். திடீரென்று ஒரு வைரஸ் தொற்று ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா உலகெங்கும் நிலநடுக்கம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஆண்டு இருக்கு. காரணம் அமெரிக்கா ஈரான் இடையிலான அந்த போர், அந்த குண்டுகள் வீசிய அந்த நிலைமை, அதனால நிலநடுக்க அதனுடைய பாதிப்பு உலக நாடுகளில் நிலநடுக்கத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அங்கே ஏற்படக்கூடிய ஒரு கிருமி உலகமெங்கும் பரவக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அதுல கவனமா இருக்கணும். அதனால அந்த கிருமி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மருத்துவர்கள் நல்ல மருத்துவத்தை கண்டுபிடித்து விடுவார்கள். அதே போல இந்த ஆண்டு மருத்துவம் படிப்பதற்கு மாணவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள்.
கைனகாலஜி சம்பந்தப்பட்ட மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் வரும். இந்த ஆண்டு ஒரு பெரிய வளம் பிற்பகுதியிலே ஏற்படும். ஆக ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு பராபவ ஆண்டு அமையப் போகிறது. உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.